ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பண்ணைக்கீரை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து 3 வகை இருக்குது. இது வந்து ஃபுல்லாக கடலக்காக்கடு. இது ஒரு வகையான பண்ணைக்கீரை. இது வந்து தட்டைப்பயிர் காட்டுக்குள்ளே இருந்துச்சு. இது பேர் வந்து கொமட்டிக்கீரைன்னு சொல்லுவோம். இதோடைய இலை மட்டும் நம்ம பொரிச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து தட்டைப்பயிர் தோட்டம். இந்த மாதிரி சின்ன செடியாக இருந்துச்சுன்னா நமக்கு கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் சின்ன சின்ன கீரை மட்டும் எடுத்துக்கிறோம். இது ஒரு வகையான பண்ணைக்கீரை. இந்த 3வது வகையான பண்ணைக்கீரையில் வந்து இலை இருக்குல்ல, அது வந்து ஊதா கலரில் இருக்குது. ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக நிறைய பண்ணைக்கீரை இருக்குது. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் இன்னொரு நாளைக்கு பொரித்து வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு பெரிய பண்ணைக்கீரைலாம் விட்டுட்டோம். ஏன்னா நம்ம இப்போ கடையை தானே போகிறோம், அதனால். இங்கே ஒரு கொமட்டிக்கீரை இருக்குது, ஆனால் இலை எதுவும் இல்லை. இதில் இருக்க பூ மட்டும் தனியாக பொரித்து விதைக்க வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து துவரம்பருப்பு செடி தோட்டம். இது ஒரு வகையான பண்ணைக்கீரை. இது நல்லா இருக்குல்ல, பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. இவ்வளோ கீரை நமக்கு சேர்ந்துருக்கு. பண்ணைக்கீரை, கொமட்டிக்கீரை வந்து இவ்வளோ சேர்ந்துருக்கு. இந்த கொமட்டிக்கீரை வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம கொமட்டிக்கீரை பருப்புலேயும் பண்ணைக்கீரையை வந்து தனியாகவும் கடைய போகிறோம். இது வந்து கொமட்டிக்கீரையோடைய விதை. அந்த பூக்குள்ளே இருக்கும் விதை, அந்த கருப்பு கலர் மாதிரி. இது வந்து நம்ம முளைக்கு போடலாம், வருதான்னு பார்ப்போம். அதனால் பொரிச்சு வச்சுருக்கோம். அப்புறம் கொமட்டிக்கீரையை கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு 3-4 டைம் அலசணும். ஏன்னா மழை பெஞ்சிருக்குல்ல, அதனால் மண் நிறையா இருக்குது. அவ்வளோதான், நம்ம அலசி வச்சு இனிமேல் செய்யலாம். கொமட்டிக்கீரை நம்ம பருப்பு தானே போட போகிறோம். அதனால் பருப்பு தனியாக வேக வைக்கிறதுக்கு பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, தக்காளி, மஞ்சத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய் 2, 1 ஸ்பூன் எண்ணெய். இதெல்லாம் நல்லா வேக வச்சுட்டு அடுத்தது கொமட்டிக்கீரை தனியாக வேக வச்சுக்கலாம். ஏன்னா கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும், பருப்பு கொஞ்சம் லேட் ஆகல. அதனால் தனித்தனியாக பருப்பு அவ்வளோதான் வெந்துச்சு. கொமட்டிக்கீரையும் தனியாக இருந்துச்சுன்னா ஒட்டுக்கா சேர்த்து ஒரு கொதிக்க வச்சு கடைஞ்சா தீர்ந்துச்சு. அதேமாரி பண்ணைக்கீரையும் நல்லா 3 டைம் அலசிட்டு வேக வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததும் அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றிடணும். ஏன்னா அப்படியே வேக வச்சோம்னா கசக்கும். அதனால் அவ்வளோதான். இது வந்து பண்ணைக்கீரைக்கு தனியாக தாளிச்சுட்டுக்கலாம், கொமட்டிக்கீரைக்கு தனியாக தாளிச்சுட்டுக்கலாம். பானையில் வந்து ஃபுல்லாக கீரை கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சுட்ருக்கோம். கடுகு, அப்புறம் பூண்டு, சீரகம்,
அப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய கீரிக்கு போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் மிளகாயும் கருவேப்பிலை நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளிலாம் சீக்கிரம் வேகணும்னா உப்பு போட்டால் சீக்கிரம் வெந்துடும். அதனால் உப்பு சேர்த்திக்கிட்டு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த கீரையும் அதில் சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டு நமக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றி வெந்ததும் கடைஞ்சா தீர்ந்துச்சு. இது பருப்பு போட்டு கொமட்டிக்கீரை, இது பண்ணைக்கீரை. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.